ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மெயினாக இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, பரதநாட்டியம் டான்ஸ்க்கு மினிமலாக என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றது தான். ஸோ நான் இதை 2 விதமாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு, இப்போ இன்கேஸ் பரதநாட்டியத்தில் வந்து நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நிறைய நேரம் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு 3-4 சாங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் மேக்கப் டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் பத்தாது. அதே நீங்கள் வந்து ஒரு பாட்டு இல்லை 2 பாட்டு பண்ண போகிறீங்க, அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெவி கிடையாது, அண்ட் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hours தான் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா இது போதுமான அளவான மேக்கப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஹெவியாக பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு சலங்க பூஜை 4-5 சாங்ஸ் பண்ணுறீங்க, இல்லை அரங்கேற்றம் ஒரு 4-5 சாங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேன் கேக் தேவைப்படும். ஏன்னா பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான், லைக் இன்கேஸ் வேர்த்தா கூட அது வந்து கொஞ்சம் டேக்டாக இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து சிம்பிளாகவே பண்ண போகிறீங்க, ஒரு 1 or 2 hours ஸ்டே இருந்தால் போதும் அப்படின்னா சிம்பிளாகவே பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து என்னோட அரங்கேற்றத்துக்கு பண்ண மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா என் மேம் அது தான் சொன்னாங்க, அதுவும் பேன் கேக் பேஸ் பண்ணி பண்ணதாக இருந்தது. பட் வேறாஸ் இப்போது லைக் ரீசெண்டாக நான் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சே தான் பண்ணோம். நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்ம டே இன் டே அவுட்டில் வந்து மேக்கப்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அதே தான் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணோம். டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததால் நாங்களே போட முடியல மேக்கப்பை. ப்ராடக்ட்ஸ் எங்களது ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு போட்டு விடுறதுக்கு. நான் தனியாக செல்ஃப் மேக்கப் எப்படி போடுறது அப்படின்றது ஒரு வீடியோ காட்டுறேன். பட் இப்போ ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ நான் அதில் நிறையா வச்சுருக்கேன், நீங்கள் அதனால் இது பண்ண வேணாம். பட் என்ன இருந்தால் போதும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆப்வியஸாக ஒரு நல்ல ப்ரைமர் வேணும். இப்போ ப்ரைமர் வந்து மஸ்ட்டு. ஸோ தட் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னுக்கு கீழே நம்ம பேர் ஸ்கின்னுக்கு வந்துட்டு அந்த நம்ம மேலே போடுற அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அது வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகாது. எதுக்கு இவ்வளோ கெமிக்கல் போட்டு பண்ணணும் அப்படின்னா, லைக் அந்த பாவம் வந்து இன்னும் அழகாக வெளியில் வர்றதுக்காக தான் அதெல்லாமே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமருக்கும் முன்னாடி வந்துட்டு நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர். அந்த மாய்ஸ்சரைசர் வந்து யார் ஸ்கின்னுக்கு என்னென்ன செட் ஆகுமோ அது மாதிரி வேணால் ஒரு மாய்ஸ்சரைசர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் வாஷும் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் எங்கெங்கெல்லாம் வந்து தேவையோ அங்கே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலர் கரெக்டர். என்கிட்ட இருக்க கலர் வந்து ப்ராப்பரான கலர் கிடையாது ஆக்சுவலாக. சாரி, இது வந்து கன்சீலர். இதே கலர் கரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் தான். லைக் என்கிட்ட இருக்கிறது என்னோடது ப்ராப்பர் கலர் இல்லை. யூஸ்வலாக வந்து நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து ஆரஞ்சு இல்லைனா ப்ரௌன் பேஸ்டு கலர் கரெக்டர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் கரெக்டர்ஸு என் கூட இருந்தவங்க எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணதால எனக்கு அது ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் வாங்கிக்கிட்டால் பெட்டர். ஏன்னா எங்களது வந்து இட் வில் பி லிட்டில் ஹெல்ப்ஃபுல். நம்மளுக்கு எங்கேயாவது கொஞ்சம் டேண்டாக இருக்கும், இல்லை கொஞ்சம் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்கிற இடமெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் வந்துட்டு கலர் கரெக்டர். அடுத்து வந்துட்டு கன்சீலர் சொல்வேன் நான். கன்சீலர் வந்து என்கிட்ட நிறையா கன்சீலர்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி காட்டினதும் வந்துட்டு இட்ஸ் கலர் கரெக்டர் கம் கன்சீலர் தான். இவ்வளோ தேவை கிடையாது. மினிமலாக ஒரு கன்சீலர் நீங்கள் வந்து நம்ம ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. தட் வில் பி பெட்டர். அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் வில் பி கிரேட்லி ஹெல்ப்ஃபுல். நம்மளோட ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. சின்ஸ் பரதநாட்டியம்னா ஒரு சிங்கிள் டோன் வேணால் ஜாஸ்தி வாங்கிக்கோங்க, பட் மேக்ஸிமம் நம்ம சேம் டோன் இருக்குது ஆல்வேஸ் பெட்டர். இது வந்து நைஸ். ஸோ இப்போ நான் சொன்னது ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று ப்ரைமர், ஏன்னா மாய்ஸ்சரைசர் வீட்டில் இருக்கிறதா தான் இருக்கும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரைமர், ஒரு கலர் கரெக்டர், கன்சீலர், தென் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லைக் இது வந்து ஐஷேடோ பேலட் இருந்தால் நல்லது. எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணாங்க, ப்ரௌனும் கோல்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க. என் ட்ரெஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீனுன்றதுனால அது யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இது வந்து ஐஷேடோ பேலட்டில் இவ்வளோ வேணால் ஒரு 3 கலர்ஸ் இருந்தால் கூட போதும், காமன் கலர்ஸ் இருந்தாலும் போதும்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஹைலைட்டர் தான். ஹைலைட்டர் இஸ் நாட் மேண்டட்டரி. லைக் ஐஷேடோ பேலட்டே செல்ஃப் சஃபிஷியன்ட். அண்ட் இது வந்து ப்ளஷ். ஆப்வியஸ் இப்போ நிறைய பேர் ப்ளஷ் போட தான் செய்கிறோம் இல்லையா, லைட் ஆஃப் ப்ளஷ். ஸோ சட்டன்லி இட் வில் ஹெல்ப். ப்ளஷ் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஐஷேடோ பேலட்லேருந்தே சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம். தட் வில் ஆல்சோ பி ஃபைன். திஸ் இஸ் நாட் ரெலவெண்ட் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் அ கன்சீலர் அகேன், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்க்காக தட் வாஸ் ஸ்க்ரீன் காட். அண்ட் திஸ் இஸ் அன் ஐப்ரோ ஒர்க் பண்ணுறது. இஃப் யூ ஹேவ் இட்ஸ் ஃபைன், இஃப் நாட் தட்ஸ் ஆல்சோ ஃபைன். லைக் அது இட் குட் பி மேட் அப். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ ஷுவராக தேவை கிடையாது தான். பட் இது வந்து இந்த ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, ஐப்ரோஸ் வந்து எங்கேயாவது ஓப்பனாக இருக்குது, இல்லை எங்கேயாவது ஷார்ப் பண்ணோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் தட்ஸ் நாட் மேண்டட்டரி அகேன்.
நான் வந்து ஜெல் லைனர் வச்சுருக்கேன். அண்ட் ஒர்ஸ்ட் திங் என்னென்னா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணில் மேக்கப் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தயவுசெய்து ஜெல் லைனர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ, லைக் நம்ம நார்மலாக வரும் இல்லையா, லைக் பென்சில் டைப்ஸில் வரும், அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா எது ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ உங்களுக்கு யூஸ், லைக் லைனர்ஸ் இருக்கும், லிக்விட் லைனர்ஸ். அது மேலே வந்து வேறு வழியே இல்லை, லிக்விட் லைனர் தான் பெஸ்ட்டு. ஜெல் லைனர்ஸ் நான் வச்சுருக்கேன், பட் லிக்விட் லைனர் தான் பெஸ்ட்டு. ஸோ ஆப்வியஸாக ஒரு செட் ஆஃப் ப்ரஷஸ் வந்து 200 இல்லை 150 அந்த மாதிரியே கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு. தட் வில் ஒர்க். அண்ட் இது வந்துட்டு லிப்ஸ்டிக் லைனர். ஆக்சுவலாக இது லிப்ஸ்டிக் ப்ரஷ்ஷு. இது தேவைன்னா யூஸ் பண்ணலாம், என்னென்னா தேவையில்லை தான் இது வந்துட்டு. அண்ட் ஒன் செகண்ட். அண்ட் தென் இது வந்து மஸ்காராவும் நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணவே விடலை, ஏன்னா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்தது. ஸோ நானே கடைசியாக போட்டுக்கிட்டேன் கொஞ்சம். மஸ்காரா இருந்தால் குட்டு, இல்லைனா நாட் ரிக்வயர்ட். ஸோ அண்ட் இது வந்து எல்ஃபோட மிஸ்ட், லைக் டேக்டாக வச்சுக்கிறது, இதுவும் மேண்டிட்ரி கிடையாது தான். அண்டு ஸ்பஞ்ச், ஆப்வியஸாக ஸ்பஞ்ச் வேணும், அப்போ தான் பிளெண்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்பஞ்ச். அண்ட் நான் இன்னொரு ப்ரைமர் வச்சுருந்தேன். திஸ் இஸ் ஆல்சோ நாட் மேண்டிட்டரி. ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், நிறையா சொல்லிட்டீங்க மேடம், திருப்பி சொல்லுங்கள் எனக்கு எது மேண்டிட்ரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு மேடம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைமர் கண்டிப்பாக வேணும், ஒரு ப்ரைமர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கலர் கரெக்டர் கண்டிப்பாக வேணும். அப்புறம் ஒரு கன்சீலர் வேணும், ஒரு ஃபவுண்டேஷன், இதெல்லாமே பேஸ். அப்புறம் ஒரு ஐஷேடோ பேலட், இதெல்லாம் மேண்டிட்ரி. இதுலேயே நீங்கள் ப்ளஷ் பண்ணுறதுனா ப்ளஷ் பண்ணிக்கலாம், நாட் அ கன்சர்ன். அண்ட் ஆப்வியஸ்லி ஐலைனர் வந்து என்ன செட் ஆகுதோ அது, வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் டு பி. அண்ட் ப்ரஷஸ், செட் ஆஃப் ப்ரஷஸ். இதுவே போதுமானது வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, மெயினாக குட்டி குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸே தான் பண்ணுறாங்க மேக்கப். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், என்னென்ன வேணும், என்ன தேவையில்லை, நிறையா சில நேரம் வாங்கி வச்சுடுறோம். அவ்வளோ அவசியம் கிடையாது, மினிமலாக வாங்க. இப்போ நான் சொன்ன கன்சீலர்ஸே சில பேருக்கு தேவை கிடையாது குழந்தைங்களுக்குலாம். என்ன மாதிரி பெரியவங்களுக்கு கன்சீலர்ஸ் தேவைப்படலாம், அண்ட் கலர் கரெக்டர்ஸ் கூட தேவைப்படலாம். குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபவுண்டேஷன், ப்ரைமர், ஐஷேடோ பேலட் அண்ட் லைனர் இருந்தாலே போதும், மினிமலாக ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு. ஏன்னா குழந்தைங்க நிறையா பண்ணுவாங்க இல்லையா, அண்ட் இட் பி லைக் 1 பர்ஃபார்மன்ஸ் 2 பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ அதுவே போதும். பட் ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டே வேணுன்ற போது இந்த கன்சீலர், கலர் கரெக்டர்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.